என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தொடு சிகிச்சை மூலமா நம்ம எப்படி நம்மளுடைய உடல்நலத்தை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி முனீஸ்வரன் நமக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப மாறி போச்சு. ஆனால் செரிமான பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த செரிமான பிரச்சனையை இந்த டச் தெரப்பியில் சரி பண்ணலாமா? இப்போ இந்த செரிமான கோளாறுன்னு நிறையா பேத்துக்கு இருக்குங்க. ஜீரண கோளாறுன்னு சொல்லுவாங்க. இந்த செரிமான பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அது எப்படி சரி பண்ண முடியுதே கேட்பாங்க. எங்கள் தொடு சிகிச்சையில் கண்டிப்பாக இருக்குங்க. அது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அந்த செரிமான பிரச்சனைக்கு ஈஸியான பாயிண்ட்டு நாங்கள் சொல்கிறோம். முக்கியமாக ஏன் செரிக்கலை அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அதில் வரக்கூடியது நீங்கள் சாப்பிட்டதுனால தப்பு, தண்ணி குடிச்சதில் தப்பு. இதை ரெண்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்களே சரி பண்ணிக்கலாம். எந்த பாயிண்ட்ஸுமே தேவை. ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுறது ஜீரண கோளாறை நீங்களே சரி பண்ணிக்கலாம். நம்ம விடுறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி குடிக்கணும், புக்கு பார்த்துட்டே சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, அதுலேயும் ஃபஸ்ட்டு அவுட் ஆகிடுறீங்க. யாரெல்லாம் பேசாமல் சாப்பிட்றீங்களோ அவங்க நல்லா இருக்கலாம், அவங்க இந்த பிரச்சனை வராதுங்க. யாரெல்லாம் சாப்பாட்டில் டேஸ்ட்டாக சாப்பிட்றீங்களோ அவங்களாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். யாரெல்லாம் டிவி பார்த்துட்டு சாப்பிட்றீங்களோ அதில் அவுட் ஆகிடுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நீங்கள் சரியாக ஜீரண கோளாறுக்கு உள்ளே வந்துடுவீங்க. அப்போ இது யார் காப்பாற்றுவா? இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இது எனக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை, நெஞ்சு எரியுது, இதெல்லாம் வருங்க. இது எங்களுடைய அக்கு ப்ரெஷரில் ஈஸியாக ஜீரண கோளாறை சரி பண்ணிடலாங்க. சரி பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸு ஆட்சி செய்யும் புள்ளி, உங்கள் உடம்பில் ஆட்சி பண்ணக்கூடிய புள்ளி உயிர் சக்தி ஓட்டப்பாதை. ரெண்டு விஷயத்தை வச்சு ஈஸியாக செரிமான கோளாறை சரி பண்ணிக்கலாங்க. தொடு சிகிச்சை மூலமாக நம்ம உடம்பவே ஆட்சி செய்யக்கூடிய பாயிண்ட், நம்ம உடம்பில் உயிர் சக்தி ஓட்டப்பாதை. சரிங்களா? அந்த உடம்புக்கு சக்தி மேலோங்கி இருந்தாவே செரிமான கோளாறு சரியாயிடுங்க. அந்த பாயிண்ட்ஸு இப்போ நான் காட்டுறேங்க. அவங்க தொப்புளுக்கு மேலே 4 இன்ச்சு நேர்கோட்டிலேருந்து 4 இன்ச்சு மேல் நோக்கி வச்சிங்கன்னா ஒரு பள்ளம் இருக்குங்க. அதை டச் பண்ணாவே ஜீரண கோளாறு சரியாயிடுங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் தாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது போடலாங்க. இது உயிர் சக்தி ஓட்டப்பாதையில் உள்ள பாயிண்ட். உங்கள் உடம்புல உயிர் சக்தியை கூட்டக்கூடிய சிஸ்டங்க இது. அதுக்கடுத்து தூக்கமின்மைக்கும் இந்த பாயிண்ட் ஓகே, ஜீரண கோளாறுக்கும் இந்த பாயிண்ட் ஓகே. ஜீரணம் ஆனால் தான் தூக்கம் வரும், தூக்கம் வந்தால் தான் ஜீரணம் நடக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஒரே பாயிண்ட்டுங்க. உடம்புல ஆட்சி செய்யும் புள்ளி இந்த டியூ 14 பார்த்தீங்கன்னா கழுத்து கீழே 4 இன்ச்சுங்க. கழுத்து எலும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த சர்விக்கல் எலும்புன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து 4 இன்ச்சு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வருங்க. இந்த பாயிண்ட்டை போட்டிங்கன்னாவே நல்ல செரிமானம் ஆகுங்க, நல்ல தூக்கம் வரும். அந்த நீங்கள் அழுத்தி கொடுக்கும்போதே ஒரு பல்ஸ் ரைடு வரும். எல்லா பாயிண்ட்ஸும் கந்தாங்க. நீங்கள் டச் பண்ணும்போது உணர்வீங்க. உணரும் போதே அந்த வலி ரிலீவ் ஆகிறதும் அந்த தூக்கம் வர்றதும் எல்லாமே நீங்கள் உணர்வு மூலமாக தான் தெரியும். இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து பார்த்து படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ட்ரீட்மெண்ட்டை உணர்ந்தாவே தெரியும். உணர்வோடு சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க தொடு சிகிச்சைங்கிறது. செரிமான பிரச்சனைக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க. தொப்புளுக்கு மேல் 4 இன்ச்சு நீங்கள் டச் பண்ணுறீங்க. அதை தாண்டி கழுத்துக்கு பின்பக்கமாக 4 இன்ச்சு வச்சு டச் பண்ணுறீங்க. இது ரெண்டுக்குமே அருமையான பாயிண்ட்டு ரெக்கவர் ஆகும். அதை தாண்டி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எல்லா நோய்களுக்கும் இது மரபொழி, இது மாற்று மருத்துவம் அப்படிலாம் இல்லைங்க. இது நம்ம மருத்துவம், இது நம்ம மருத்துவம் தான், நம்ம மரபொழி மருத்துவம். அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு ட்ரீட்மெண்ட் தீர்வு, நம்ம தீர்வுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுங்க. எல்லா நோய்க்கும், எல்லா வலிக்கும், எல்லா டிசீஸ். இப்போ டிசீஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் க்ரானிக்கல் டிசீஸ்ன்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. கட்டி வந்தால் ஒரு டிசீஸ், அது இல்லைங்க. இது எல்லாத்துக்குமே தொடு சிகிச்சை மூலமாக அந்த தீர்வு இருக்குங்க. இந்த டச் தெரப்பி மூலமாக நம்ம உடம்பை எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறத பற்றி முனீஸ்வரன் நமக்கு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. என் சொல் கேளீர் சார்பாக அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்.